ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஸ்கின். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைன் மேன் அப்படிங்கிற அந்த ஒரு படத்தோட ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். ஸோ இது ஆக்கா தமிழில் ப்ரீமியர் செஞ்சுருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் சார்லி அவர் ஒரு ஸ்பெஷல் உண்மையிலேயே கண் கலங்க வைத்து ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஸோ லைன் மேன் படத்தை பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் மாஸ்டர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன விஷயம் அப்படின்னா இந்த லைன்மேன் படத்தை நான் பார்க்கும்போது எனக்கு இருந்த ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, இது இருக்குது, இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க, பட் இந்த அளவு கஷ்டம் ஒருத்தன் வாழ்க்கையில் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருது. அது என்ன அப்படிங்கிறது ஃபுல்லாக டீட்டெயிலாக இதில் பார்க்கலாம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட் இந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு உப்பளத்தில் ஒரு கிராமம் அங்கீகரிக்கப்படாத ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு 500 ஃபேமிலிகிட்ட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த உப்பளம் தான் வாழ்க்கை. வெயில் அடித்தாதான் வாழ்க்கை. அந்த உப்பளம் தான் அவங்களுக்கு சோறு போடுது. அப்போது சில அரசியல்வாதி அவங்களுக்கு வட்டி கொடுத்து அதுல இவங்க சம்பளம் மாட்டி வாங்கி வேலை பார்க்கலாம். சம்பளத்துக்காக அந்த வட்டி கொடுக்கறதுக்காக நீங்க இதுலேயே வேலை பாருங்க அப்படி மாதிரி அந்த வேலையை கொடுத்து வேலை செய்ய வைக்கிறாங்க. இட்ஸ் ஒரு அரசியல். அப்போ அந்த இடத்துல ஒரு மின் கம்பத்தில் லைன்மேனா வேலை பார்க்குற ஒருத்தர் தான் நம்மளுடைய சார்லி. அவருக்கு ஒரு பையன் இருக்காப்புல. அந்த பையன் இன்ஜினியரிங் லைக் அந்த எலக்ட்ரிக்கல் சம்திங் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா அதுக்கான வாய்ப்புகள் தேடி அழிஞ்சிட்டே இருக்காரு. இந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணி எப்படி அந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உழைச்சிட்டே இருக்காரு. கடைசி வரைக்கும் அவர் ப்ராஜெக்ட் ஜெயிச்சாரா இல்லையா அண்ட் அதுக்கு இடம் என்ன நடந்துச்சு, அந்த ப்ராஜெக்டுக்காக ரெண்டு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாரு தான் இந்த படத்தோட கதைங்க. காரணத்துக்காக செஞ்சது தெரியாது, ஆனா இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? செக்ஷன் 124A. எனக்கு இந்த கதையை பார்க்கும்போது நாம என்னதான் இருந்தாலும் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு அனுதாபம் வரும், ஒரு ஃபீலிங் வரும், ஒரு அழுது வரும். பட் இந்த படம் நான் கிளைமேக்ஸ் வரைக்கும் நான் ஓகே ஏதோ ஒரு நேர்கோடுல போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். கிளைமேக்ஸ் பார்க்கும்போது எனக்கே புரிஞ்சுது. காரணம் என்ன அப்படின்னா கிளைமேக்ஸ்க்கு தான் ஒரு ஃபோட்டோ ரிவீல் பண்ணுவாங்க. இது ஒரு உண்மையான ஒரு பர்சனோட கதை. அந்த உண்மையான பர்சன் இன்னைக்கும் தேடிட்டு இருக்காப்புல. தன்னோட வாழ்க்கையில் எப்போ நான் என்னோட ப்ராஜெக்டை வெளில கொண்டு வருவேன் அப்படின்ட்டு இன்னைக்கும் தேடிட்டு இருக்காப்புல. ஸோ அந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுற ஒருத்தனோட வாழ்க்கையை தான் இங்கே படமாக காமிச்சிருக்காங்க. எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஃபீல்லாம் இல்லை. அந்த கிளைமேக்ஸ் அந்த ஒரு ஸ்டில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் ஓ மை காட் அப்படி மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. லைக் என்னடா இது அப்படின்னு சொல்லிங்க அப்படின்னு. முதலமைச்சரை போய் நேரில் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எனக்கு இந்த படம் அந்த அளவுக்கு ஒரு போயிட்டே இருக்கும்போது ஸ்கிரீன் பிளேயோ பிரசன்ஸோ எனக்கு அந்த அளவுக்கு பெருசா ஒரு இம்பாக்ட் எல்லாம் கொடுக்கல. நார்மலா ஒரு பிளாட்டா ஒரு படம் போற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஷார்ட் பிலிம் லைக் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சார்லி அவரோட நடிப்பு மட்டும்தான் ஓகே அப்படி மாதிரி இருந்துச்சு. மற்றவங்க எல்லாருமே ஏதோ இந்த ஒரு பதிவு இல்லாம இருக்கும் தெரியுமா. ஒரு நமக்கு பார்க்கும்போது இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணாது. ஜஸ்ட் ஓகே ஓகே அப்படி மாதிரி தான் இருக்கும் சார்லியோட நடிப்பை தவிர. மற்றவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஓகே 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 அப்படி மாதிரி தான் இருக்கு. ஏதோ பேருக்கு நடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் நான் இவ்வளோ குறை சொல்றேன் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். மற்ற மாதிரி இந்த படத்தை கொஞ்சம் இன்னும் மெருகேற்றி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் படம் சூப்பராக இருந்திருக்கும் என்னோட ஒரு ஒப்பீனியன். எனக்கு இந்த படத்தை இன்னொரு கன்னடத்தில் பார்க்கும்போது நான் சொன்னேன் அந்த கிளைமேக்ஸ் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் புரிஞ்சு அப்படின்னு. ஸோ அந்த கன்னடத்தில் இந்த படத்தை நான் பார்க்கும்போது இந்த ஃபோட்டோஸ் ஸ்டில்ஸ் உண்மையான அந்த மனுஷன் இன்னும் ஒரு இருக்காப்புல, இன்னும் தேடிட்டே இருக்காப்புல அப்படின்னு சொல்லும்போது இந்த படத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி பட்டவங்க தான் இந்த ஹீரோ படத்தை காமிச்சிருந்தாங்க. சிவார்த்தின் அப்படிங்கிற படம் இருக்குல்ல, ஸோ அந்த படத்தை காமிச்சிருந்தாங்க. தன்னோட கண்டுபிடிப்புக்கு அங்கீகாரம் இல்லாமல் அவங்கள கொல்றது, அவங்கள இந்த இது பொருள் வந்தால் இந்த அளவுக்கு எல்லாமே தட்டுப்பாடாயிடும், இந்த அளவுக்கு வேலை வெட்டி இல்லாமல் ஆகிடும், ஸோ இது வெளியில் வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்காக தான் எல்லாம் வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த படம் இப்போவும் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் உழைச்சிட்டு தான் இருக்காங்க. நம்ம எப்படியாச்சும் தான் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த கட்டத்தில் இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த அரசியல்வாதி கூட்டம் இவங்க எதிர்க்கிறாங்க. யாராவது எதிர்க்கிறாங்கன்னா அவங்கள போட்டு சொல்லிடுறாங்க. இவங்க அப்பா எப்படியாச்சும் தான் பையன் ஒரு இதில் அடைஞ்சிடணும், என் பையன் வேற லெவலில் வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக சார்லி நல்லா இதெல்லாமல் ட்ரை பண்ணுறாரு, லஞ்சம் கொடுக்குறாரு, எல்லாமே பண்ணுறாரு, எப்படியாச்சும் மேலே வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக. லைக் உண்மையாக உழைக்கிறான். ஸோ அந்த உண்மைக்கு சில கொடுக்க வேண்டியிருக்குன்னா கொடுத்துட்றோம், பரவாயில்ல அவன் இந்த கிராமத்துக்கு நல்லது பண்ணனா சரி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு டைமுக்கு அப்புறம் அவருக்கே ஒரு பிரச்சனை வந்துடுது. மீன்ஸ் ஒரு கரண்ட் ஷாக் அடிச்சிருக்காங்க, வேணும்னு போடுறான். ஸோ அதுல இருந்து அவர் ஒரு மாதிரி நடைமுணமாக மாறிடுறாரு. லைக் அப்படியே உட்கார்ந்து இருப்பாரு, அப்படியே ஒண்ணுமே பண்ணாம இருப்பாரு. இவருக்கு ஒரு வேலையும் கிடைச்சிருச்சு.
லைக் அந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி ஒரு லெவலும் கிடைச்சிருச்சு. பட் இருந்தாலும் அவர்கிட்ட அதை சொல்ல முடியல. அதை சொல்ல முடியாம இருக்கும்போது இவர் வந்துட்டு அப்படி பார்க்கும்போது நிற்கும்போது நமக்கு வந்து ஒரு ஃபீலிங்ஸே வருங்க அந்த படத்தை பார்க்கும்போது. திறமைய மதிச்சு ஒரு தங்கி இருக்கேன் பாரு, அதுக்கு பெத்த தகப்ப நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் எனக்கு இந்த படத்தில் நிறைவேறாத ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி இதெல்லாம் என்ன அப்படின்னா வந்துட்டு, ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணிட்டு வெளியூருக்கு போகும். அந்த பொண்ணை அங்கே ஒருத்தன் வந்துட்டு குடிச்சிட்டு அடிப்பான், ஹஸ்பண்ட். ஸோ அவன் வந்துட்டு அங்கே இருந்து அந்த பொண்ணு திரும்ப இங்கே வீட்டுக்கு ஓடி வந்துடும். வீட்டுக்கு ஓடி வந்ததுக்கப்புறம் அவன் திரும்ப வந்து இந்த பொண்ணை கூட்டு போகிறத பார்ப்பான். ஆனால் அந்த பொண்ணு வராது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு சொல்லலை. ஏன்னா அதை தடுத்து விட்டதே அந்த ஆட்டோக்காரன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் தடுத்து விடுவார், போடா அங்கிட்ட அப்படின்ட்டு. பட் ஆனால் அதுக்கப்புறம் அந்த பையன் அவன் என்ன ஆனான், அவன் என்ன பண்ணான், அது ஒரு கம்ப்ளீட் ஆகாத ஒரு இடமா இருக்குது. அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு லவ் ஸ்டோரி ஓடும். இந்த பையனுக்கும் இந்த சார்லி அவரோட பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் வந்துட்டு ஒரு ஒன் சைடு லவ் இருக்குது. இந்த ஒரு பொண்ணுக்கு ஒன் சைடு லவ் இருக்குது அந்த பையன் மேலே. பட் அந்த பையனுக்கு லவ் இருக்கான்னு தெரியாது. அது ஒரு கடுத்து வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகும். பட் அந்த இடத்துல வந்துட்டு அது எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க ஒன்று சேர்ந்தாங்களா சேரலையான்னு தெரியாது. ஏன்னா வந்து லாஸ்ட்டாக பைக்கில் கூப்பிட்டு போவாங்க, அவ்வளோதான். இவர் வந்துட்டு ஒரு வேலைக்கு வந்துட்டு சேர்ந்துருவாரு. லாஸ்ட்டாக பைக்கில் வந்துட்டு உட்காந்து கூப்பிட்டு போவாங்க. பட் இந்த பொண்ணு ஒன் சைடு லவ் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு போகும். அது கம்ப்ளீட் ஆச்சா இல்லையா தெரியாது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு இது இருக்கும். என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு வாழ்க்கையில கலெக்டரே வந்து இந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணலாம், லைக் ஒரே ஒரு கம்பை மட்டும் போட்டு பார்ப்போம். ஏன்னா இரவில் வந்துட்டு லைட்டு தானே ஆன் ஆகணும், பகலும் தானே ஆஃப் ஆகணும். ஸோ அதுக்கான ஒரு ஆட்டோமேஷன் வேலை தான் இந்த இது கண்டுபிடிப்பு. அப்போ அந்த மின்கம் வந்துட்டு இரவில் வந்துட்டு ஆன் ஆகுதா தானே ஆன் ஆகுதா நம்ம பார்க்குறதுக்கு ஒரே ஒரு கம்பை மட்டும் செயல்பாடு பண்ணி பார்ப்பாங்க. அது வந்துட்டு கரெக்டாக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் இது என்ன ஆச்சு, அப்புறம் அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து இவர் கிடைச்சதுக்கு அப்புறமும் வந்துட்டு இவர் ஏன் லைன்மேன் வேலைக்கு இவங்க அப்பாவோட வேலைக்கு இவர் ஏன் போனாரு அப்படிங்கிற என்ன எனக்கு தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு வந்துட்டு இன்னும் கம்ப்ளீட் ஆகாத மாதிரியே இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு சிஎம்ஐ பார்க்க போறேன், ஒரு சாதாரண ஒரு குடிமகன் கலெக்டரை பார்க்க முடியல, இங்க இருக்கிற கலெக்டரை பார்க்க முடியல, சிஎம்ஐ பார்க்க முடியுமா அப்படின்னு வந்துட்டு கேட்டு தான் நிறைய பிரச்சனை நடக்கும். அப்ப அந்த இடத்துல தான் சிஎம்ஐ பார்க்க போறேன், சென்னைக்கு நான் தலைமைச் செயலகத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாப்புல. அங்க வந்துட்டு பார்க்க முடியாது. அதுக்காக ஒரு வித்தியாசமான விஷயம் பண்ணுவாரு. அது என்ன, ஒருத்தன் வந்துட்டு வெளியூர்ல இருந்து ஒருத்தன் வந்தான்னா இங்க எவ்வளவு திருட்டு வேலை நடக்குது அது. அண்ட் சில விஷயங்கள் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகாம இருக்கிறது எனக்கு கொஞ்சம் மன உளைச்சலா இருந்துச்சு. அதை பார்க்கும்போது மெருகேற்றி இன்னும் பண்ணிக்கலாம், ஒரு ஓடிடிக்கு விடுறோம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு பேருக்கு பண்ண மாதிரி தான் எனக்கு இந்த படம் இருந்துச்சு, தவிர ஒரு இம்பேக்ட் கொடுக்குற மாதிரி இல்லை. நான் இப்போ சொன்னது வந்து என்னோட அன்கம்ப்ளீட்டடான ஒரு வெர்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் வந்துட்டு வேற என்ன அப்படின்னா இதெல்லாம் போக 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 வந்துட்டு எதை நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு இதை பார்க்கும்போது லைக் ரொம்ப வருத்தப்படுறான், ரொம்ப ஃபீலிங் ஆகுறான், திரும்ப வந்துட்டான். அது என்ன ஆச்சு, இனிமே வந்துட்டு வெளியூர்ல சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் சென்னையில இருந்து இவனுக்கு தலைமை செலுத்திட்டு சிஎம் பார்க்க வரான். ஸோ பார்க்க முடியல. அதுக்கப்புறம் ஊரை விட்டு போலான் இருக்கான், ஆனால் போகல. கடைசியில வந்துட்டு யாரோ ஒருத்தர் கூட்டு போய் ஏதோ பண்றாங்க, லைக் ஏதோ சொல்றாங்க, அது என்ன, அதுக்கப்புறம் எப்படி லைக் இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு எப்படி அப்ளை ஆச்சு, கலெக்டர் வந்து எப்படி போச்சு அது தெரியாது. அதுக்கப்புறம் அதை வந்துட்டு கலெக்டரே தேடி வருவாங்க, அது எப்படி ஆச்சு. ஸோ இந்த மாதிரி அதை சொல்லியிருக்காங்க. பட் அது ஏற்கத்தக்க இல்லை, இந்த படத்தில் பார்க்கும்போது ஏற்கத்தக்க இல்லையோ அப்படின்னு வந்துச்சு. ஸோ என்ன கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஆவரேஜ் ஃபீல் தான் கொடுத்தது. ஸ்க்ரீன் பிளே இன்னும் என்கேஜிங்காக பண்ணியிருக்கலாம். ஏன் இவங்க வந்து டல்லாக பண்ணாங்க எனக்கு இன்னும் புரியல. பட் படம் ஓகே, இன்னும் என்கேஜிங்காக பண்ணியிருக்கலாம். அதான் இதுக்கு இப்போ இந்த குறையெல்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு கிளைமேக்ஸில் வரும்போது தான் வந்துட்டு அந்த ஸ்டில்ஸ் இது ஒரிஜினலான ஒரு படம், இது வந்துட்டு நம்ம கமர்ஷியல் மாதிரிலாம் எடுக்கல, இது வந்துட்டு ரியாலிட்டிப்பா, இது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் வந்துட்டு பார்க்கும்போது ஆமாப்பா சூப்பராக இருக்குப்பா அப்படி வந்து கிளைமேக்ஸில் எண்ணம் வருது. அது வரைக்கும் கொஞ்சம் என்னடா இது அப்படி மாதிரி ஸ்கிப் பண்ணி லேட்டாக பார்க்குற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்து சொல்லுங்கள். லைன்மேன் எப்படி இருக்குது பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.